நேர்களை 200 தமிழ்நாட்டு அரசியலுடைய தற்போதைய ஹாட் நம்பர் இதுதான். 200 தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்து அதற்காக குழுவெல்லாம் அமைத்து அந்த இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை இருமாப்பு அப்படின்னு கடந்த வாரம் விமர்சித்திருந்தார் திரு விஜய். கூட்டணியை வச்செல்லாம் இந்த கணக்கு போடுறீங்க, இந்த கணக்கெல்லாம் 26ல் பலிக்காதுன்னு அவர் சொல்ல, 200 என்னங்க 234 எடுப்போம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக ஒரு அமைச்சர் சொல்ல, இதற்கு இன்னொரு அரசியல் தலைவருடைய கருத்து இந்த 200 டிபேட்டை சுவாரஸ்யப்படுத்துகிறது. நேற்றுக்கு நடந்த அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு விஜய் பயன்படுத்திய இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருமாப்பு என்று சொல்லி ஒரு படி மேலே போய் 200 என்பது திமுகவுடைய பகல் கனவு பலிக்காது, அதிமுக கூட்டணி தான் 200 எடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல, கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமையக்கூடிய கூட்டணி அமையும் அப்படின்னும் பொடி வைத்து பேசி இருக்கிறார். எங்களுக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்க, பாஜகவுக்கு வலிக்காம சொல்றீங்க அப்படின்னு RS பாரதி கடுமையாக விமர்சனம் செய்ய சுவாரஸ்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல். கழகங்களின் 200 இலக்கு லட்சியம் யாருக்கு, நிச்சயம் யாருக்கு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைகிறார். டாக்டர் சையத் ஹஃபீஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மதிமுகவின் சார்பாக திரு காரை செல்வராஜ் மற்றும் இன்றைய பர்த்டே பேபி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைகிறார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பேராசிரியர். பேராசிரியர், உங்களுக்கு தான் முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி திரு ஹஃபீஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். 200 இலக்கு, புது உத்வேகம், பழைய அதிமுக பார்த்தா மாதிரி இருக்குல்ல எடப்பாடி உரை, அதிமுக பொதுக்குழுவில் பெரிய எழுச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சவால் தான் போலவே? இல்லை, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாலியாக அதிமுக பார்க்குது அப்படின்றது தான் அந்த அவர்கள் போட்ட தீர்மானங்கள், அந்த தைரியம் அதிமுகவுக்கு எங்கேருந்து வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டங்ஸ்டன் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கிறப்போ அதுக்கு ஆதரவாக சட்டத்தை போட்டுட்டு, அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டுட்டு, ஆனால் திமுகவை கண்டிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் அப்படியே ஏற்றுப்பாங்களா, கண்டுக்காமல் போயிடுவாங்களா? நாங்கள் தரவுகளோடு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிராக ஓட்டு போட்டதுக்கு கெசெட்டில் இருக்குது, செய்திகள் இருக்குது. ஆனால் அதிமுக அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டதை தம்பிதுரை அவர்களே ஒத்துக்கிறாரு. அப்போ அடிப்படை மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, அது டெல்லி சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், காஷ்மீர் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து விட்டு, அதன் ஒரு விளைவாக இங்கே டங்ஸ்டன் மைனிங்க்கு ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுக்குது. அது ஆகஸ்டில் 23 சட்டமாகுது. அக்டோபர் 23 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், அதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது, அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சிட்டோம். ஆனால் அது எல்லாமே தெரியாமல், அது எல்லாமே நடக்காத மாதிரி இருந்துக்கிட்டு அதிமுக இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக மக்கள் 200 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத எப்படி ஏற்றுக்கிறது? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பேசுகிறாங்க. சிறுபான்மைக்காக 13வது தீர்மானம் போட்டிருக்காங்க, சிறுபான்மை சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு. இங்கே ஆதிநாதன் குழுவை அமைத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அது நடந்திருக்கிறது. அடுத்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்கிறது ஏற்பீங்க தான்? இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. சட்டத்தின் வாயிலாக படிப்படியாக குறைக்கணும். நான் அதே கேட்குறேன், அந்த 10 வருஷத்தில் எத்தனை சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செஞ்சுருக்கீங்கன்றதையும் காட்டுங்க தரவுகள். அப்போ அதையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் 10 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் விடுதலை செஞ்சாலும் நீங்கள் சிறைவாசிகள் விவகாரத்தை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிறீங்க. சிறைவாசிகள் விவகாரம் எந்த அளவுக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு, தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு இன்றைக்கி 2 முக்கியமான பிரச்சனையை இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று, அலகாபாதுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வெளிப்படையாக கான்ஸ்டிடியூஷனலை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சை பேசுகிறாரு. சிறுபான்மை சமூகத்தை இங்கே 2ஆம் குடிமக்களாக நாங்கள் மெஜாரிட்டி, இது இந்துஸ்தான், மெஜாரிட்டிக்கு கட்டுப்பட்டு இங்கே இருக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுன்றது தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அரசியல் அமைப்பு சொல்லுது. ஆனால் பெரும்பான்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்கிற ஒரு நீதிபதி, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் வரும்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் 55 MP சைன் பண்ணல, திமுக 4 MP சைன் பண்ணியிருக்கு. இது நாங்கள் மைனாரிட்டிக்கு, சிறுபான்மை சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு. அடுத்த பிரச்சனை பிளேசஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப் ஆக்ட். பாபர் மசூதிக்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில்.
அந்த சேலஞ்சுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இம்ப்ளீட் ஆகி சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகளுக்கும் அவர்களுடைய குரலுக்கும் திமுக குரல் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்து ப்ராக்டிக்கலாக சிறுபான்மை சமூகத்துடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பாஜகவோடு கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டேன். எப்படி சார் வந்தீங்க அப்படின்னா, அந்த தீர்மானங்களை நீங்கள் படிங்க. அந்த தீர்மானங்களில் இவர்கள் சொல்கிறது அங்கே எல்லாமே வந்து வலியுறுத்தல் தமிழ்நாடு அரசு கண்டனங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு நிதி தரல, அந்த நிதியை ஒழுங்கா கொடு அப்படின்றது வலியுறுத்துறது. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறது. சமகர சிக்ஷா விவகாரத்திலையும் ஒன்றிய அரசு நிதி தர மாட்டேங்குது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோன்றதுக்காக தர மாட்டேங்குதுன்றப்போ ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிக்காம மாநில அரசு மீது அந்த பாலை போடுறது இருக்குல்ல, அந்த நிதி வரணும்னா ஒன்றும் இல்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா நிதியை தர போகிறான். இப்போ பிரச்சனை தமிழ்நாடு அரசு அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால வரக்கூடிய விவகாரங்களில் கூட ஒன்றிய அரசை வலியுறுத்துவதும் தமிழ்நாடு அரசை கண்டனம் தெரிவிக்கிறதும் அப்படின்ற இருக்குல்ல. மாநில உரிமைகளை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஏங்க, தமிழ்நாட்டுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் இல்லாமல் மற்ற மாநிலத்தவர் தமிழ்நாடு அரசில் வேலைக்கு செய்யலாம் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்களாம் சொல்லலாமா? மாநில உரிமைகளை பற்றி ஒவ்வொன்றாக மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்கு ஆட்சியில் இருந்தால் போதுன்றதுக்காக 4.5 வருஷம் நீங்கள் வந்து அப்படியே இருந்துட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் மாநில உரிமைகள் தெரில. இப்போ எதிர்கட்சி ஆன உடனே கூட உண்மையான மாநில உரிமைகள் பிரச்சனை பற்றி, சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனை பற்றி, டங்ஸ்டன் மைனிங் விவகாரத்தை பற்றி உண்மையை மக்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு சொல்லாமல் தீர்மானங்களை போட்டுட்டு இதுக்காக 200 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க? பேராசிரியர் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம், நீங்கள் வந்து மாநில அரசை கண்டிக்கிறீங்க, சரி, அது உங்களுடைய கடமை. ஆனால் மத்திய அரசா வலியுறுத்துகிற மோடுக்கு போயிருக்கிறீங்களே, அது என்ன ஒரு பாஜக மீதான ஒரு சாஃப்ட் கார்னர்னு சொல்லிட்டு வேறு சில உதாரணங்களையும் முன்வைக்கிறார். வணக்கங்க. முதல்ல அதாவது நண்பர் சொல்கிற விஷயங்களில் ஏன் மாநில அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கோம். அதாவது இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய, உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய, புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, அதில் மிகப்பெரிய மெத்தன போக்கோடு செயல்பட்டது என்பதுதான் எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. எனவே அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசை, நிதியை சரியாக பயன்படுத்தாத அரசை கண்டிக்கிறோம். அது மத்திய அரசு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம் நாங்கள் வலியுறுத்துறோம், தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம். இல்ல, அங்க ஏன் கண்டனம் இங்க வலியுறுத்து? ஏன் கண்டனம்? மத்திய அரசு கண்டிக்க எதுவுமே இல்லையா? இல்ல, கண்டிக்கிறோம். மத்திய அரசு கண்டிக்க வேண்டிய இடங்களை கண்டிக்கிறோம். அது ஏன் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். 2 தீர்மானங்கள்ல சொல்றேன். ஒன்று வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது, அது காங்கிரஸ் அரசுல போச்சு. பாரதிய ஜனதாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்க முடியாது என்பதை சொல்லுகிறோம். அதை சொல்லுகிற போது அவர்களை வலியுறுத்தணும் ஒழிய அவர் கண்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் அதை வலியுறுத்துறோம். மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் ஆட்சி மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாகத்தான் பேராசிரியரோட சொல்லாடல் தீர்மானங்கள் இல்லையா? இல்ல, வலியுறுத்துறது அதானே. பிறகு என்னது? இப்ப நீங்க கேட்டுக்கொள்கிறோம் என்று போட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறீங்க, வலியுறுத்துகிறோம்னாலும் பிரச்சனைனா கண்டனங்களை தெரிவிக்கிறது எது கண்டனங்களை தெரிவிக்கணும் அதை சரியா சொல்லுங்க எனக்கு. இப்ப இந்த டங்ஸ்டன் பிரச்சனையே சொல்றாங்க. இப்ப நாங்க மத்திய அரசை எப்படி கண்டிக்கிறது இல்லை, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த சகோதரர் சொல்லுகிற சட்டம் 1953 மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இல்லைங்களா? 53. அதுக்கு வந்து அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க, அதுதான் நடக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனை வருது அதை கவனிச்சு, உண்மை நாங்கள் எவ்வளவு தடவை சொல்றோம், மீண்டும் மீண்டும் திமுக ஏன் இதில் பொய் பரப்புரை வந்தது. 7 முறைகளின்படி இந்தியா முழுவதும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிறது. ஏன்னா முன்னால் வருகிறவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி இவர்கள் கொடுத்து அதில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த முறையிலே கொடுக்கப்பட வேண்டாம், 7 முறையை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதற்கும் இங்க மதுரையிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை அவர்கள் ஏலம் விட்டதற்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல, அந்த தீர்மானம் நிறைவேறலினா ஏலமே விடாம அந்த அன்னைக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எப்போ? பிப்ரவரி 2024. ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? திமுக இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மறுக்கிறது? 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடப்பட்டதாக மத்திய அரசு சொல்லுகிறது. ஏலம் விட அந்த புள்ளி கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது வைக்கப்படுகிற போது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு மாநில அரசிடமிருந்து இன்புட் பெறப்பட்டதாக மத்திய அரசினுடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுடைய ட்விட்டர் பேஜில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில அரசு என்ன கொடுத்துச்சு என்னங்கிறது. பிப்ரவரி 2024 மதுரையிலே மேலூரிலே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அந்த புள்ளிகள் கேட்கப்பட்ட போது அன்றிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி அது உறுதி செய்யப்படுகிறது, அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுகிறது, தனியார் நிறுவனத்துக்கு. அது வரைக்கும் மாநில அரசு இந்த பிரச்சனை குறித்து மக்களுக்கு சொல்லாமல் இருந்தது ஏன்? போராடாமல் இருந்தது ஏன்? சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராமல் இருந்தது ஏன்? எதிர்க்கட்சிகளுக்கு கூட தெரிவிக்காமல் இருந்தது ஏன்? நீங்கள் அவர்களோடு துணை போயிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். யாரோட துணை போயிருக்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவோட. அதுக்கு ஏன் கண்டனம் இல்லை? கட்டாயம் அதுக்கு தான் கண்டனம். அதுதான் கண்டனங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன்.
சார் கண்டிக்கிறது அதுதான் கண்டிக்கிறோம். இல்ல ஒரு இப்ப நிமிஷம் கேளுங்க ஹரி. நீங்க ரொம்ப லாவிஷா இங்க அப்படி வந்து இல்ல, தமிழக அப்படி அரசை இல்ல. கண்டிக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய பணி, உறுதியா எதிர்க்கட்சியா உங்க பணி. கண்டிக்கிறோம். நாங்க ஆனா அங்க ஒரு இல்ல, சாஃப்ட் இந்த கார்னர் பிரச்சனை இருக்கா divert இல்லையா? ஆயிரும். நான் சரியா உங்களுக்கு சொல்றேன். அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் வந்து நீங்க இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது என்றெல்லாம் நாங்க சொல்லல. புரியுதானுங்களா? ஒரு அரசுக்கு அது தேவைப்படுகிறது, எல்லா பக்கம் எடுக்கலாம். மதுரையில எடுக்கிற போது மக்கள் வாழிடங்களில் எடுக்கிறாங்க, பல்லுயிர் பெருக்கம் அங்க இருக்கிற ஒரு இடம், அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், அது அங்க எடுக்கிறாங்க போது எங்களுக்கு பிரச்சனை வருது. அதைத்தான், அந்த திட்டத்தை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே இந்த திட்டத்துக்கு மத்திய அரசோடு ஒத்து போய் இந்த திட்டத்தை இடத்துக்கு அனுமதி கொடுத்து இதற்கு மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துட்டு மக்களுக்கு சொல்லாமல் இருந்த திமுகவை தானே கண்டிக்க முடியும். மாநிலத்துக்குள் நீங்க தானே விட்டவங்க. அப்ப இதை கேட்டோம்னா நீங்கள் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக நின்றீர்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது? நீங்க அதுல மாநில அரசினுடைய உரிமை பறிபோகுது. அது அல்ல பிரச்சனை. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்கல்ல, இதை ஏன் முன்னாடி செய்யல? அவன் வந்து ஏலம் விட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே, நீங்க தான் இன்புட் கொடுத்துருக்கீங்க. அதை அவனே சொல்றானே, மத்திய அரசே சொல்றாங்களே. அப்படின்னா நீங்கள் 10 மாத காலமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்பது வெளிப்படை. எனவே கண்டிக்கிறோம். அதே போல சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுகிற போதெல்லாம் சகோதரர் சொன்னார், முன்னாடி செஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு தீர்மானமா போடுற விஷயத்தை ஆட்சியில தாராளமாக செஞ்சிருக்கலாம். நாங்கள் சொல்லுவது, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நீங்கள் கொடுத்ததை நிறைவேற்றுங்கள்னு கேட்கிறோம். சரிதானுங்களா? நாங்க ஏன் செய்யலைங்கிறதல்ல கேள்வி. நாங்க செய்யறோம் கேள்வி இல்ல, நாங்க சொல்லல. ஏன் நீங்க செய்யலை? நீங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதை இந்த தீர்மானத்தை கூட, இந்த கோரிக்கை கூட நாங்கள் வைக்க செய்யாத கண்டிக்கிறீங்களா, செய்யணும்னு சொல்றீங்களா? செய்யணும்னு சொல்றோம். கட்டாயமா செய்யணும். அதை நீங்க செஞ்சிருக்கலாமே. தாராளமா செஞ்சிருக்கலாம். நீங்க தான் அது கொடுக்குறீங்க, இந்த உறுதியை கொடுக்குறீங்கல்ல. இப்ப இந்த சிறுபான்மையினர் 20 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே வாடுகிற இஸ்லாமியர் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பரிசீலனையில் இருந்த நேரத்திலே தான் ஆட்சி முடிகிறது. அது முடியும் போது நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் வந்தா செய்வோம்ங்கிறீங்க. நாங்க கேட்கறது, தோழர்களிடையே நான் கேட்கிறேன், முழுமையாக நீங்கள் அந்த 20 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து விட்டவர்கள் தங்கள் முதுமை காலத்தை வெளியே வந்து செலவிடுவதற்காக நீங்கள் விடுதலை செய்து விட்டீர்களா? முழுமையாக செய்வோம் என்று சொல்லி உங்கள் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் பேசினாரா இல்லையா? நீங்கள் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீர்களா இல்லையா? நீங்கள் கொடுத்ததை, நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை? ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறீர்களா? இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிற போது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக என்ன சொன்னார்? நாங்கள் வந்தவுடனேயே செய்வோம் என்றார். இன்றைக்கு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கேள்வி கேட்போமா, கேட்க மாட்டோமா? என்றால் நாங்கள் சொல்வது என்னன்னா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் கொடுத்திருப்பது பொய். அப்ப பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகிற திமுக அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியா ஆளுங்கட்சியை தானே கண்டிப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட அரசியல் எதிரி நீங்க தான், ஆளுங்கட்சி நீங்க தான். அதுதான் அவர் கண்டிக்கிறத பத்தி எங்களுக்கு தப்பு இல்லை. ஒரே நேர்கோட்டில் பாஜகவையும் திமுகவையும் இங்க வைக்கலன்றது தான். இப்போ ஒத்துக்கிட்டார் பாருங்க, அது எங்க நிலைப்பாடே இல்லை. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. எங்க மேனிஃபெஸ்டோல இருந்துச்சுங்க, நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா நீங்க மேனிஃபெஸ்டோலயே இல்ல. ஆனா இப்ப ஏன் அதை வலியுறுத்துறீங்க? அப்ப ஏன் சிறுபான்மையுடைய மீது உங்களுக்கு இப்ப என்ன அக்கறை வந்து? நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இல்ல ஒரே நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் இடைமறிக்கல. என் நேரத்துல நான் பேசுறேன். சரி, தப்பா இன்டர்பிரேட் பண்ணல, சரியா? இப்ப ஆனா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது எங்களுடைய நிலைப்பாடு இருந்துச்சுங்கன்னு சொன்னேன். நீங்க நேரத்துல நீங்க இப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் அது ஒத்துக்கிறேன். நீங்க உங்களுடைய நிலைப்பாடு தப்பா இன்டர்பிரேட் பண்ணீங்க. இவ சொன்னாரா இல்லையா? நாங்க சொல்லல, அது எங்களுடைய நிலைப்பாடு இல்லன்னு சொன்னாரு. எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க ஆதிநாதன் குழுவை உடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநர்கிட்ட கோப்பு போயிட்டு எத்தனை இஸ்லாமியர்கள் விடுதலையா இருக்காங்கன்றது விடுதலையானவர்களுக்கு தெரியும், இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியும். இல்ல கிட்டத்தட்ட 12-14 பேர் விடுதலை இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை சொல்வாரு. ஆதிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த கமிஷனை அமைத்து நீதிமன்றத்துடைய எந்த தடங்களும் இல்லாம வந்தது. இப்ப இதெல்லாம் பேசினார்ல, நான் இது கூடுதலா ஒண்ணு கேட்டேனே. இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்துடைய கோரிக்கை என்பது அந்த ரிலிஜியஸ் வர்ஷிப் ஆக்ட்ல அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இம்ப்ளீட் ஆக மாட்டேன்றீங்க? அதை பத்தி ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்றீங்க? அடுத்தது அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படி பேசினார்ல, அதுக்கு அதிமுக அந்த இம்பீச்மென்ட் மோஷன்ல ஏன் சைன் போடல? ரொம்ப சுருக்கம் ஏன் சைன போடல? சம்பல் விவகாரத்துல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சாஃப்ட் கார்னர் வெளிப்படுத்துங்க. இல்ல அது அவர் டிசைட் பண்ண முடியாதுங்க. நிலைப்பாடுகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கீங்க. அந்த நிலைப்பாடு இல்லைங்க. சிறுபான்மை சமூகத்தின் பத்தி நீங்க ஒரு அறிக்கை விடும்போது அதிமுக செய்து நான் பட்டியலிடுறேன். நான் பட்டியலிடுறேன். வாங்க விவாதிப்போம். நாங்கள் கூட்டணியில் இருக்கிற போது சார் பேசுங்க சார். மோடி அரசாங்கம் கூட்டணியில் இருக்கிற போது சிஏஏ ஆதரிச்சோம்.
நீங்க என்னையே ஆதரிச்சீங்க. சிஏ ஆதரிச்சோம். என்னையே இன்னைக்கு இத்தனை இஸ்லாமிய இளைஞர்களை கைது பண்ணி இந்த திமுக தான் காரணம். இல்ல திமுக ஆதரிச்சதா இல்லையா? திமுக ஒரே நிமிஷம். சிஏஏ விட கொடூரமானது இல்ல என்ஐஏ. சிஏஏவை குறைவான என்னையே ஆதரிச்சுவீங்க. நாங்க இப்போ நீங்க சிஏஏ பேசலையே. ஒரு சிஏஆல ஒரே விஷயத்தை என்ஐஏ-ஆலயும் பாதிப்பு இருக்கு அப்படினா சிஏஏ இருக்கு. ஏன் ஆதரிச்சோம்? அப்ப வந்து ராசான ரொம்ப தெளிவா அந்த பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஃபரூக் அப்துல்லா கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அவர் இந்த பிரச்சனையில அவர் அத்தாரிட்டியா? அவர் அத்தாரிட்டி இல்ல. அந்த கருத்து பரிமாற்றம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டோம். ஆனா நான் இப்ப கேக்குறேன், சம்பல் விவகாரத்துல நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு கரண்ட் பத்தி பேச மாட்டேங்கறாரு. சம்பல் விவகாரத்துல நீங்க நிலைப்பாடு எடுக்கல. ரிலீஜியஸ் வர்ஷிப் ஆக்ட் ஜட்ஜ் பேசின விஷயத்துல நீங்க இம்பீச்மென்ட் நிகழ்காலத்துல பிஜேபி கோடாம சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிறீங்க. நிகழ்காலத்துல கண்டிச்சிருக்கோம். தவறுங்கற சொல்லிருக்கீங்க. எங்க தீர்மானத்துல எங்க இருக்கு? ஓகே, நம்ம தீர்மானம் இல்ல சார். எங்க அறிக்கையில இருக்கு. தீர்மானம் எங்க இருக்கு? அறிக்கை படிக்கணும் நீங்க. எங்க அறிக்கையில நீங்க சொல்றதெல்லாம் நாங்க தீர்மானம் போட முடியாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க சிறுபான்மை சமூகத்துடைய அக்கறை அப்படினு சரி நீங்க கையெழுத்து போட்டீங்களா? நீங்க கையெழுத்து போட்டீங்களா? என்னது கையெழுத்து போடுறீங்க? அந்த இம்பீச்மென்ட் மோஷன்ல சார் நாங்க இப்ப அறிக்கை இம்பீச்மென்ட் மோஷன்ல கையெழுத்து போட்டீங்களா? இல்லன்னு சொல்றீங்களா? இம்பீச்மென்ட் மோஷன்ல நான் தெளிவுபடுத்தறேன்ல. சரி எதிர்க்கறீங்களா? இம்பீச்மென்ட்ல கையெழுத்து போடுங்க. கட்டாயம் போடுறோம். எப்ப போடுவோம்? இதுக்கு அப்புறம் தான் பேசுறீங்க. இதுவரை கையெழுத்து போடுறத பத்தியே பேசுறாரு. சார் எங்களுடைய அறிக்கை தெளிவா இருக்கு. எங்களுடைய பொதுச்செயலாளரின் அறிக்கை இருக்கு. எங்களுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழ் வெளியிட்டு இருக்கிறது. நீங்கள் அதை படிங்க முதல்ல. இல்ல இம்பீச்மென்ட்ல கையெழுத்து போடுவீங்களா? அவர் இம்பீச்மென்ட். ஓகே, கேப்போம். திரு ஜெகதீஷ், இப்போ திமுக 200 சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் கையெழுத்து எப்படி போடுறது? ஓகே, பாராளுமன்றத்துல மோஷன் வரும்போது என்ன செய்றாங்கன்னு எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது குறித்து எங்களுடைய அறிக்கையும் இருக்கிறது. ஓகே, I want to widen the discussion. பேக்ல வந்து சிறுபான்மைகளுக்கு எதிராக இருக்கிற விஷயத்தை கடுமையாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எதிர்த்திருக்கிறார். எங்கள் அறிக்கையும் இருக்கிறது. அவங்க 200ன்னு சொன்னபோது இருமாப்புன்னு சொன்னீங்க. இப்போ அதிமுகவும் 200 இலக்கு வச்சிருக்கு. இதுவும் இருமாப்பு தானா? கடுமையா விமர்சிக்க போறார் ஜெகதீஷ் அதிமுகவை. இப்போ இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஆதிநாதன் குழு பத்தி சின்ன கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க 2021 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளுக்காக தான் 700 கைதிகளை சிறை கைதிகளை விடுதலை செய்யலான்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதற்கு பிறகு இல்லாத அது இவ்வளவு பேரை ரிலீஸ் பண்ண முடியாது, கடும் குற்றம் புரிந்தவர்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிய பிறகுதான் இந்த ஆதிநாதன் குழுங்கிறது அமைக்கப்படுகிறது. நான் சொல்றது நல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிச்சுங்க. 700 கைதிகள் இன்னைக்கு வரைக்கும் அது வரை சொன்னாரு ரிலீஸ் பண்ணப்பட்டது வெறும் 12 பேர் தான். இஸ்லாமியர்கள் மட்டும் நீங்க தரவுகள் எனக்கு காமிக்க வேண்டாம். ஏன்னா 12 கைதிகள் மட்டும் தான் இன்னைக்கு 3 வருடம் கழித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். 2021 எங்க இருக்கு, 2024 எங்க இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஆதிநாதன் குழு 700 பேருடைய இதை அனலைஸ் பண்ணி வெறும் 12 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து யார் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பேசலாம். கவர்னர் கிட்ட கோப்பு போயிருக்கு, கவர்னர் ஆபீஸ்ல இருக்கு. அதுல இருந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. நியர்லி 50 ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதுல 12 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 200 அவங்க இருமாப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதாவதுங்க நான் வந்து அது அவங்க யார் இருமாப்புங்கிறத தாண்டி நாங்க என்ன சொன்னோங்கிறத நான் பேச முடியும். இப்போ வந்து எங்களோட தமிழ் வெற்றி கழக தலைவர் முதல் மாநாட்டில் மிக தெளிவாக நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவோம். நான் வந்து 200ன்னு சொல்லலை, 150, நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். நீங்கள் அந்த தேர்தல் எலெக்ஷன் பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் தேர்தல் அரசியலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், அப்போ நாங்கள் 150 இல்லை வந்து அதற்கு மேற்பட்ட தொகுதிகளோ வின் பண்ணுவோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகள் அவ்வளோ வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த தேர்தல் அரசியலில் யாரேனும் கூட்டணிக்கு வந்தால் நாங்களும் அரவணைத்து செல்வோம் அப்படிங்கிறதா எங்களுடைய எலக்ட்ரல் பாலிடிக்ஸோட ஸ்டாண்டு. அதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம் அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு எனக்கு ஏன் வந்து இருமாப்பு அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார் அம்பேத்கருடைய ஃபங்க்ஷனில், ஏன் இருமாப்புன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு வந்து விழுப்புரத்தில் மக்கள் வந்து போராடுறாங்க. எதற்காக போராடுறாங்க? நீங்கள் ஏற்கனவே ஒரு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அந்த நிவாரணத்தையும் விழுப்புரம்ல வானூர் போன்ற கிராமங்கள் கிட்டத்தட்ட 14 கிராமங்களில் உங்களுக்கு நிவாரணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. போராடுறவங்களை கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. மண்டபம் பத்த மாட்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் கைது பண்ணுறதுக்கு பஸ் எடுத்து வந்து கைது பண்ணுறாங்க. இந்த மக்கள் வெறும் 2000 ரூபாய்க்காக. முதல்ல குற்றச்சாட்டே என்ன, நீங்கள் வந்து தூத்துக்குடி எந்த ஒரு நிவாரணம் பத்தாது, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா உடைமைகள் கடுமையாக மொத்தமாக போயிடுச்சு. எப்படி சென்னை 2015 வெள்ளம் வந்து எல்லாம் காலியானுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு 2024 நீங்கள் சாத்தனூர் அணை திறந்து விட்டாங்க, தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. பல இடங்களிலும் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வெறும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் கூட நாங்கள் சரியாக கொடுக்க மாட்டோம்ங்கிறது இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னொன்று, நீங்கள் திருவண்ணாமலையில் பாலமே அடிச்சுட்டு போச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது குறித்து நீங்கள் அமைச்சர் பேசுகிறார். நீங்கள் வந்து அதுக்கான தாங்கு திறன் என்ன, எவ்வளோ தண்ணி வந்தால் எவ்வளோ தாங்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு. வெறும் 3 மாதத்தில் கட்டப்பட்ட பாலம் என்பது உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி அடிச்சுட்டு போகுதுன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அதுதான் நாங்கள் சொன்ன கரப்ஷன் கபடதாரிகளாக இருக்கீங்க, ஊழல் ஆட்சியாக இருக்குன்னு சொல்ல அதான் நாங்கள் சொல்கிறோம். அது முக்கியமான விஷயம். இன்றைக்கும் வந்து மழை வெள்ளம் வடியாத ஊர்கள் எவ்வளவோ இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இது வரலாறு காணாத மழைங்க. விழுப்புரத்தில் வரலாறு காணாத மழை, கடலூரில் வரலாறு காணாத மழை, இதே கதைகள். ஓகே ரைட், இங்கே வரலாறு காணாத மழை. தூத்துக்குடி திருச்செந்தூரில் போன வருஷம் நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன?
இன்னைக்கும் மறுபடியும் நீங்க அந்த அளவுக்கு மழை பெய்யல. தூத்துக்குடி போன வருஷம் பெய்யும் பொழுது இது 100 வருஷத்துக்கு அவ்வளவு பிறகு இவ்வளவு பெய்ஞ்சிருக்கு, திருச்செந்தூர் கோயிலே கூட மூழ்கிற அளவுக்கு இன்னைக்கு தண்ணீர் வந்திருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் மழையின் மூலியமாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? ஒட்டுமொத்தமாக இங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. எங்க இருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில் வந்துச்சு. சுனாமிக்கு பிறகு 2004 சுனாமி வருது, 2005 பேரிடர் மேலாண்மைக்கு சட்டம் வேணும் சொல்லி சட்டம் ஏற்றாங்க. அந்த சட்டத்தோட சிஏஜி அறிக்கை இன்னைக்கு என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி சுனாமி வந்தா தமிழ்நாடுக்கு எந்த ப்ரிப்பேர்னஸும் கிடையாது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ் கிடையாது, அதுக்கு ஒதுக்கப்பட்ட வலுவலங்கள் வேற ஒரு இதுக்கு பயன்பட்டு இருக்கு, கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் பிரிக்கப்படவில்லை. இவ்வளவு மோசமாகத்தான் நம்ம, ஏன்னா அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னுமே நம்ம புரிஞ்சுக்க நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அப்பா மழை வந்துருச்சுப்பா, கடுமையான மழை வந்துருச்சு, நீ களத்துக்கு போ. இது பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே கிடையாது. நம்ம எதிலிருந்தும் எந்த ஒரு பாடங்களையும் கற்றுக்கொள்ளாமலே கடந்து போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒண்ணுல நெற்பயிர்கள் சேதம் மட்டும் எவ்வளவு நடந்திருக்கு. இன்னைக்கு தஞ்சை திருவிடை மருதூர்ல 350 ஏக்கர் கரும்பு ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒரே ஒரு காரணம் சொல்றார், இந்த வடிகால்களை தூர்வாரி இருந்தாங்கன்னா அதில் தண்ணி போயிருக்குங்க. இன்னைக்கு தண்ணி நிற்கிற காரணத்தினால 350 ஏக்கர்ல எனக்கு வந்து கிட்டத்தட்ட கரும்பு, இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய கரும்பு காலி ஆயிடுச்சு. இங்க பெரம்பலூர்ல 1,00,000 ஏக்கர்ல மக்காச்சோளம் காலி ஆயிருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு 30,000 செலவு பண்ணிருக்காங்க. விழுப்புரத்துல கொம்பேடி ஏரி கால திடீர்னு உடையுது, 300 ஏக்கர் நெற்பயிர்கள் காலி ஆகுது. தூத்துக்குடி எட்டயபுரத்துல 2000 ஏக்கர் உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம். ராமநாதபுரத்துல மிளகாய், வெங்காயம், சோளம், மக்காச்சோளம். மதுரையில வந்து ஒரு ஏரி உடையுது, உடைகிற காரணத்தினால வாழை ஃபுல்லா காலியாகுது. தென்காசியில கடையத்தான் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் முறையான வடிகால்கள் இல்லாத காரணத்தினால ரெண்டுமே இருக்கு. ஒரு பக்கம் வடிகால்களை தூர்வாராம ஒரு பக்கம் பண்றாங்க, கடுமையான மழை பெய்யுது. அதற்கு என்ன நம்ம பண்ண போறோம், எவ்வளவு நிவாரணம் கொடுக்க போறோம் போன்ற கேள்விகளும் இருக்கு. எவ்வளவு மோசமாக இன்னைக்கு நான் டெல்லியில இருந்து பணம் வரணும்ல, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், டெல்லியில இருந்து பணம் வரணும், நாங்களும் சேர்ந்தே கேட்கின்றோம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனையே இவ்வளவு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நாங்க 200 வின் பண்ணுவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாங்க ரொம்ப சூப்பரா ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றீங்க இல்லையா, அதை மக்கள் நிச்சயமாக மைனஸ் பண்ணுவாங்க. அது மைனஸ் பண்ணும்போது தனியா மைனஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாற்றா அதிமுக நாங்க தான் 200ங்குது. அதை பத்தி நீங்க கமெண்ட், எல்லா கட்சிகளும் அவங்களோட உரிமை தாங்க. இப்ப எல்லா கட்சிகளுமே வந்து எதற்காக அரசியல் பண்றாங்க? ஆட்சி அமைப்பு உங்க ட்ராக் ரெக்கார்டுனா நீங்க பேராசிரியர் பத்தி கேட்க மாட்டீங்களா? யாரோட? அதாவது இன்னைக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் இன்று எதற்காக தோன்றியதுன்னு கேட்டீங்கன்னா, இன்று மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக எதிர்த்து, மத்தியில் ஆள்கின்ற பாஜக எதிர்த்து. 2021 பாஜக சரியா எதிர்க்கலங்கிறாரு டாக்டர். இல்லங்க, அது அவருடைய கருத்து. நான் என்ன சொல்றேன், உங்க கருத்து என்ன? நான் வந்து எங்களுடைய எதிரி திமுகன்னு சொல்லிட்டோம், திமுக அதே மாதிரி பாஜகன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் சரி, இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்க, பாமக என்ன பண்றாங்க, நாம் தமிழர் என்ன பண்றாங்க, அதோட நோக்கம் இல்ல. பிரதான எதிர்க்கட்சி இல்ல, பிரதான எதிர்க்கட்சி இஷ்யூ பேஸ்டா எங்க நாங்க எதிர்க்கணுமோ நிச்சயமா எதிர்ப்போம். எங்க எதிர்த்தீங்க? எதிர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயமா எதிர்ப்பாங்க. இது எதிர்க்கணும். நீங்க இப்போ நீங்க 2021 மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ரைட்டா? அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் எதிர்க்கட்சியாக மாறுறாங்க, இவங்க ஆளுங்கட்சியாக மாறுறாங்க. இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சியை இன்னைக்கு மக்கள் விரோத செயல்களை எதிர்க்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் எது பிரதானம் நான் கேட்கிறேன். 2021க்கு பிறகு இந்த ஆளுங்கட்சியாக உங்க பிரையாரிட்டிஸ் அதான் சொல்றேன், அந்த பிரையாரிட்டி தான் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதுல என்ன சுவாரஸ்யம்னா, ரெண்டு பேருடைய எதிர்ப்பு ஒரே பாணியில இருக்கு பாருங்க. அவங்களும் மன்னராட்சிங்கிறாங்க, போன வாரம் நீங்களும் மன்னராட்சின்னு பேசியிருந்தீங்க. அப்புறம் இருமாப்பு 200 இருமாப்பு ஒரே ஸ்கிரிப்ட் முதல்ல பேசுறோம். நான் சொல்றேன், நீங்க குடும்பாட்சி, அதாவது தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச முடியும், ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரே மாதிரி மக்கள் வந்து இங்க நடக்கிற மக்கள் விரோத போக்கை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும், உண்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். குடும்பாட்சின்னு பேசுறது, குடும்பாட்சின்னு பேசும்பொழுது மக்கள் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையா? நீங்க வந்து மன்னராட்சின்னு பேசும்பொழுது ஆமா இது மன்னராட்சி தான். பிறப்பின் இப்போ வந்து ஆதவர்ஜுனன் ஒரு பேசினார் அதே மேடையில, பிறப்பின் அடிப்படையில் ஒரு வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறது, பிறப்பின் அடிப்படையில் வந்து அவர் ஆகிறார். இல்ல நீங்க அதை சிரிச்சாலும் பிறப்பின் அடிப்படையிலன்றது எப்படி ஒரு ஜனநாயக அம்பேத்கரை கேலி கூத்தாக்குறீங்க நீங்க? பிறப்பின் அடிப்படையில யாருமே ஆக முடியாது. அதிமுக ஜானகி அம்மா வேணா ஆகலாம். நான் சொல்றேன், நான் எம்ஜிஆருடைய மனைவின்றதனால தேர்தலை சந்திக்காம அப்படியே முதல்வர் இதே டாக்டர் வந்து 2026 சேர்க்கிற வாய்ப்பு யாரு? இல்ல நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறீங்க. இல்ல எப்படி எப்படி ஒருத்தர் பிறந்த டாக்டர் தேர்தல் நிக்கிற வாய்ப்பு கொடுத்தீங்க. இல்ல இந்த நரேட்டிவை ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தர் பேசுங்க, உடனே பேசுங்க, நீங்க கண்டினியூ பண்ணி சொன்னீங்க. இவங்க ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறாங்க. இல்ல ஒரு மக்கள் வாக்களித்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆகுறாரு, அமைச்சர் ஆகுறாரு, இது எல்லாமே நடக்குது. எம்எல்ஏ சீட் எப்படி கிடைச்சது? அது பிறகு அது உள்கட்சியில முடிவு பண்றதுங்க. இது என்னங்க லாஜிக்? அமைச்சர் கேள்வி தான் கேக்குறேன். ஜெயவர்தன் எப்படி எப்படியா? இல்ல வார்த்தைகள் இல்ல கிளாஸ்மேட், அதனால சொல்றேன். ஜெயவர்தன் எப்படி சகோதரர் ஜெயவர்தன் கட்சியினுடைய தலைவர் சீட்டு கொடுத்ததால் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அவருடைய அம்மாவோ அப்பாவோ கிடையாது. அந்த அளவுகளை நீங்க வைக்க முடியாது. தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்ததுதான் வாரிசு அரசியல், அதுதான் ஜனநாயக விரோத நிலைப்பாடா இருக்கு. அதை வந்து
பூசி கொள்ள கூடாது. நிலைப்பாடா இருக்கலாம். அதிமுக நிலைப்பாடு இல்ல, ஜனநாயகத்தின் கோரிக்கை. நீங்க இத்தனை காலமாக பாடுபட்டு ஜெயக்குமாருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தா ஜெயக்குமாருடைய மகனாக இல்லாமல் இருந்தால் வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்ற கேள்வி நாங்களும் வைப்போம்ல. கட்டாயம் கிடைச்சிருக்கு. கட்சி தலைவர் தான் கொடுக்கறாங்க. அதேதாங்க, அது கட்சியுடைய தலைவர். இது எப்படிப்பட்ட அபத்தம் தெரியுமா? கட்சி தலைவருடைய மகனா இருந்தா தேர்தலில் நிக்க கூடாதுன்ற அளவுக்கு கட்சி தலைவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து அவரை முதலமைச்சராக்குவது ஜனநாயகம் சொன்னார். இது எவ்வளவு ஜனநாயக கூத்து, இது எவ்வளவு ஜனநாயகத்தை கேவலப்படுத்துற வேலை. இல்ல ஹரி, மக்கள் வாக்களித்து அரசியல் தெரியாது சொன்னவர், எந்த அரசியலையும் இல்லை, அவரே ஒப்புதல் வாக்கு ஜெயவர்தன் காலகாலமாக அரசியலே பாடுபடுகிறார். 10 வயதிலே இருந்த ஒரு அரசியலில் இருக்கிறார். தனக்கு அரசியல் அனுபவம் இல்லை. இது உதயநிதி வெளிப்படையா பேசியிருக்கிறார். நான் காட்டுகிறேன். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நான் காட்டுகிறேன். எந்த அரசியல் அறிவுமே இல்லை, அவர்கள் எங்களுடைய கட்சி முடிவு பண்ணோம். இந்த வாதம் என்பது உங்களுடைய கட்சி ஜனநாயக விரோதமாக முடிவு செய்து அவ்வளவுதான். இல்ல இல்ல, அது நீங்க சொல்லுங்க. எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்குதா இல்லையா சொல்ல முடியாது. உங்க ஜெகதீஷ் தான் பேசுறாரு. இல்ல இல்ல, எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தேர்தலை சந்தித்தார். மக்கள் வாக்களிக்கிறார்கள். இல்ல இல்ல, அப்பனா என்ன, ஒரு எங்க அப்பா வந்து அரசியல்வாதி இருந்தா நான் தேர்தல் நிக்க கூடாதா? இல்ல இல்ல, நீங்க எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? அது எப்படிங்க வாரிசு? அது வாரிசு அரசியலே கிடையாது. நீங்க ஒண்ணு பொதுவா அரசியல்வாதியுடைய அரசியல்வாதியுடைய மகன் நிக்கவே கூடாது. நிச்சயமா கிடையாது. ஜனநாயக ரீதியாக பிரச்சனை இல்ல. ஜனநாயக ரீதியாக இல்ல இல்ல, இதெல்லாம் இல்ல. அப்பா இருப்பாரு, அப்புறம் மகன் வருவாரு, அப்புறம் பேரன் வருவாரு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் क्वेश्चन கேட்டேன். உங்க கட்சியில எப்படி ஓபிஎஸ் உடைய மகனுக்கு சீட்டு கிடைக்குது? ஒருங்கிணைப்பாளர் தானே அவரு, ஏன் சீட்டு கொடுத்தீங்க? அப்ப அந்த கேள்வி வைக்கலாமா? அந்த நேரத்துல வாரிசு அரசியலா? முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளருடைய மகன் எம்பி ஆகிறதுன்றது வாரிசு அரசியல் கிடையாது. ஒருத்தருடைய மனைவியை கொண்டு வந்து தேர்தலை சந்திக்காம முதல்வர் ஆக்குறது வாரிசு அரசியல் கிடையாது. அவர்களுக்கு இருங்க, இந்த விமர்சனங்களை கூட அவங்க வைக்கிட்டோம். ஆனா இந்த விமர்சனத்தை வைக்கிற நீங்க 3 தலைமுறையா ஒரே தலைவர்கள் ஒரே குடும்பம். நான் விமர்சனம் வைக்கலைங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்பது எவ்வளவு அப்பட்டமான ஜனநாயகம். உங்க சைடுல இவ்வளவு வீக்னஸ் வெச்சிக்கிட்டு எங்களை குற்றம் சாட்டுறீங்க. நான் திரும்ப சொல்றேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது இப்போ டாக்டர் சையத் வந்து அடுத்த வாட்டி சேப்பாக்கில் 2020 ஒரு சீட்டு கொடுக்கட்டும், நிக்கட்டும், நிப்பார். சட்டமன்ற தேர்தல் சரி உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறனால வெற்றி கூட பெறட்டும். நீங்க உடனடியாக ஒரே வருஷத்துல அவர் வந்து இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஆவாரா? அடுத்த 2 வருஷம் துணை முதலமைச்சர் ஆவாரா? ஆக முடியாது. ஒரே ஒரு காரணம் தான், நீங்க அவருக்கு கலைஞர் வீட்டு குடும்பத்துல பிறந்திருக்கணும். அதெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க என் கட்சியில எவ்வளவு சீரியஸ் இருக்காங்க, நான் போய் அரசியலுக்கு வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரலாம். நான் போய் தேர்தல் நிற்பேன், தேர்தல் நிற்கலாம், நான் போய் அமைச்சர் ஆகலாம், நான் போய் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகலாம். இது நடக்கும். ஆனா யாருக்கும் நடக்காது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 37 வயசுல மதிவேந்தன்றவர் போட்டிடுறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு உடனே அமைச்சர் ஆகுறாரு. அப்ப கட்சி தலைமை என்பது யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா கட்சிக்கு நல்லது அப்படின்னு யோசிக்குதோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். காரை செல்வராஜ் திரு எடப்பாடி பழனிசாமியோட உரையை கவனிச்சிருப்பீங்க. போன வாட்டி மாதிரி இல்லாம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணிங்கிறாங்க. இஷ்யூஸ்ல மாநில அரசை கண்டிக்கிறாங்க, மத்திய அரசை வலியுறுத்துறாங்க. they cover a lot of ground. 200 இலக்கு அப்படிங்கிறது ஒரு பழைய அதிமுகவா வந்து ஏன் சாத்தியப்படாது? அதில் 2 விடயங்களை நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும். ஒன்று, ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 221 சட்டமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணி அதிக வாக்குகளை வாங்கி இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கையில் வைக்கிற வாதத்திற்கும் வலிமையான கூட்டணியை நான் ஏற்படுத்துவேன் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் இதுவரையில் அமையாத ஒரு கூட்டணியை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருப்பதும், ஏற்கனவே அமைந்திருக்கிற ஒரு வலிமையான கூட்டணி கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுகவோடு பயணிக்கிற கூட்டணியுடைய வலிமை இருக்கிற காரணத்தினால திமுக கூட்டணி வந்து 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்பது மக்கள் தந்திருக்கிற நம்பிக்கை. வெறும் விஷுவல் திங்கிங் நம்ம பார்க்க முடியுமா? கடைசி நேரத்துல கூட்டணிகள் அமைந்தது இல்ல, அது அப்புறம் அது வரும்போது பார்த்துக்கலாம். அது கூட்டணியில பிரச்சனை வருது, கூட்டணியில கட்சிகள் மாறுது, அதெல்லாம் அவங்க வைப்பாங்க. நாங்க இல்லைன்றமே. எந்த கட்சி உங்களுக்கு காங்கிரஸ் சொல்லியிருக்கா, விடுதலை சிறுத்தை சொல்லியிருக்கா, மதிமுக சொல்லியிருக்கா, கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கா, கொங்கு தேசிய மக்கள் கட்சி, எந்த கட்சி வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க?
ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் இந்த அண்ணன் திருமாவளவன் கூட நேற்றைக்கு ரொம்ப ஆழமாக சொல்லிட்டார். எங்களை வைத்து இந்த கூட்டணியை பிரிக்க நினைக்கிறார்கள், அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிகள் தான் எங்கள் பயணம் தொடரும்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். இவங்க 2 பேர் சேர்ந்தா இல்ல, அது அவங்க 4 பேர்ல சேர்ந்தால் அப்புறம் பேசுவோம். இப்போ வரைக்கும் சேரல. இல்லை, நம்ம ஏதோ சேர்த்து வைக்கணும்னு கூட நம்ம நினைச்சு விவாத அரங்கத்துக்குள்ள முயற்சி பண்ணாலும் அது சேர முடியாது. சேர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர்கள் சேர்ந்தால் அது அப்புறம் பேசலாம். நீங்க எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக, ஒரு ஆச்சரியக்குறியான கேள்விகளுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பதும், ஏற்கனவே வெற்றி கூட்டணியாக இருக்கிற கூட்டணி மக்கள் தந்திருக்கிற அந்த இருமாப்பு என்ற வார்த்தையை அவர்கள் இருவரும் பேசுகிற பொழுது அது ஒரு வார்த்தை சுழற்சியில் ஒரு அழகு, ஒரு வசன ரீதியாக ஒரு மேடையில் எடுத்து வைக்கிற ஒரு வசன வார்த்தைகள் மக்களை போய் இலகுவா சென்றடைஞ்சும்னு வார்த்தைகளை வைக்கிறாங்க. அந்த ஒரு அழுத்தத்தை, அந்த ஒரு வெற்றி முழக்கத்தை தந்திருக்கிறார்கள் மக்கள். அந்த நம்பிக்கையில் 200 அல்ல, அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொன்னது போல ஏங்க 200 234 ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் வலுவாக இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலே கேள்விக்குறி இல்லை, ஆச்சரியக்குறி இல்லை, கமா இல்லை, ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இருக்கு வச்சுன்னா நீங்கள் மற்ற கூட்டணியை பற்றி நீங்கள் விஜயை பற்றி பேசுகிறீங்க, அதிமுக பேசுகிற பொழுது அது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் கூட்டணி அமையக்கூடாதுங்கிற நோக்கத்திலலாம் நான் பேசலை. அது இனிமேல் நடக்க போகிறது என்று வருகிற பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. கடந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது கூட கடந்த தேர்தலில் வந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையை விரிவாக பேசினார். எந்தெந்த தொகுதிகள் 50,000 வாக்கு வாங்கினோம், எங்கெல்லாம் 3000 5000 வாக்குகள், ஒரு 43 தொகுதிகளை குறிப்பிட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வரிசைப்படுத்தி சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதை கடந்து ஒரு 3.5 ஆண்டு காலம் திமுக கூட்டணி பயணம் செய்திருக்கிறது. இந்த மக்களோடு இருந்திருக்கிறோம், இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கோம். குறை சொல்றவங்க 2 விஷயங்களை நான் அடிக்கடி பேசுறதை கேட்டிருக்கேன். ஒன்று, இந்த புயல் மழை வந்தால் லிஸ்ட்டு போடுறது, அங்கே உடஞ்சிச்சு, இங்கே உடஞ்சிச்சு, அங்கே உடஞ்சிச்சு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் விச் கண்ட்ரி இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு? ஏதாவது லிஸ்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். காலநிலை மாற்றத்தை 90% கணித்து சொல்லுகிற ஏதாவது ஒரு நாடு இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம். காட்டுத்தீ பருவம் என்று தெரிந்த மிகப்பெரிய ஆற்றல் மிக்க நாடுகளில் கூட அந்த சம்மரில் நடக்கிற காட்டுத்தீயை கட்டுப்படுத்தாத டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற நாடுகளை லிஸ்ட் போடுவோமா? இப்போ சமீபத்தில் 4 நாள் முன்னால் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் டெல்லியிலிருந்து வந்தவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். 39 ஏரிகளை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் 200 TMC தண்ணீரை தேக்க முடியும். இப்போ நீதிமன்றம் குடிசைகளை காலி பண்ண சொல்லுது. அங்கே போய் காலி பண்ண சொல்றதுக்கு அரசாங்கம் ஆட்களை அமைப்பு அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ணி போனால் அரசியல் கட்சி 4 வந்து நிற்குது, அவர்களை காலி பண்ணக்கூடாது. மக்களை அவர் வாடுகிற இடத்திலிருந்து எப்படி நீங்கள் காலி செய்ய முடியும்? நீதிமன்றம் சொல்வதை கேட்பதா, இல்லை இவர்கள் அரசியல்வாதியாக இருந்து நாம் பேசுகிறதை கேட்பதா? 2 இல்லை. 2வது, புயல் வெள்ளத்தில் மக்கள் எங்களுக்கு கிடைக்கலன்னாங்க. மக்கள் கோபம் இருக்கும். பாதிப்படைந்தவன் புயல் உடைந்த உடனே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த முறை மழை நாளைக்கு நாளை மறுநாள் 13 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மிக கனமழை நாளை மறுநாள் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து மழை. கடந்த சென்னை பெருவெள்ளம், அந்த சென்னை பெருவெள்ளம் தாண்டி திருநெல்வேலி, நெல்லை இந்த பகுதிகளிலே பெருவெள்ளம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பெருவெள்ளம் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அரசு இயந்திரம் என்பது ஒரு அளவு தான். இத்தனை 1000 பேருக்கு ஒரு ஆசிரியர், இத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி, 38,000 நிர்வாக ரீதியாக அலுவலர்கள் தான் அந்த பணிகளை செய்ய முடியும். ஒரு 17,000 பேர் தன்னார்வலர்கள், பயிற்சி பெற்றவர்களை கொண்டே விடுறோம். ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கும். மக்கள் போராட்டம் நடக்கும். மக்கள் போராட்டத்தை அப்படியே ஒரு அரசாங்கம் விட்டுருமா? இன்றைக்கு இல்லை என்றால் நாளை அதை அட்டன் செய்வாங்க. இன்றைக்கு பிரியாரிட்டி எங்கே அதிகமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மக்களை மீட்டெடுப்பது என்பதும், அடுத்து பாலம் போச்சு, தரைப்பாலங்கள் போச்சு, ஒரு நாள்ல கட்டக்கூடிய விஷயமா? அந்த தரைப்பாலங்களை போச்சுன்னு கேட்பாங்கல்ல, 3 மாசத்துல போச்சுன்னு கேட்பாங்கல்ல. இல்ல 3 மாசத்துல போகுங்க. 3 மாசத்துல ஏன் போகாது? மண் அரிப்பு நீங்க எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் போகும். பீகார்ல 14 பாலம் மழை வெள்ளம் இல்லாம சும்மா உடைஞ்சு கேட்டோம்ல. ஆமா கேட்டோம். இது 3 மாதம் மழை அரிப்பு, மண் அரிப்பு வந்தா கேட்கும். ரொம்ப கனமா தாங்க இருந்துச்சு. திருவண்ணாமலையில அந்த மலை சரிஞ்சு கொட்டும்னு நினைச்சோமா? வயநாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை சந்திக்க போறோம். யாரும் கேட்கல, அதுக்கு அரசு யாரும் பொறுப்பாக சொல்ல வரல. ஒரு பாலம் இல்லங்க, நீங்க அது சொல்ல வரலங்க. அது கூட இன்னொன்னையும் சொல்றோம். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் போடுது.
திருவண்ணாமலையில் இந்த முறை கார்த்திகை தீபத்தை ஏற்றுவீர்களா மாற்றீர்களான்னு உங்கள் ஆன்மீக பெரியவர்களோட அழுத்தம். அமைச்சர் சொல்றாரு இத்தனை டன்னு கொண்டு போகணும், இவ்வளவு பேர் தான் மேலே ஏறணும், எப்படியும் இந்த ஆண்டு நாங்கள் செய்வோம் என்று முயற்சி செய்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல அது செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை. ஆனால் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு அரசு தள்ளப்படுகிறது. அதுல ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அதை கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம். எதிர்பாராத விதப்புகள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு பெருசா பேசுவாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் காலநிலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கருவியினுடைய அளவு 40% தான் இந்தியாவில். என்ன அரசு இயந்திரம் இருக்கு? என்ன 5 கோடி பேர் அரசு அதிகாரிகள் இருக்காங்களா இறங்கி களத்துல செய்யறது? லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல. லிமிட்டேஷன்ஸ் அமெரிக்கால ஜார்ஜியால இந்த செய்தி அண்ணனுக்கு போன ஆட்சி காலத்துல தெரியாது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன், இது தப்பிக்கிறதுக்கான வேலையே இல்ல. தப்பிக்கிறதுக்கான வேலையே இல்லை. நான் தப்பிக்கிறதுக்கான வேலையை சொல்ல சரி ஓகே. நான் வந்து கடந்த ஆட்சி காலத்துல 2015 நடந்தது ஒரு பார்வையில பார்த்தோம். அதுதான் நமக்கு பெரிய படிப்பினையை கொடுத்தது. நான் அந்த இடத்துல போய் ஒரு நிமிஷம் கற்றுக்கொள்ளணும். அதுல இருந்து கற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் இந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பை ஒரு அரசு அதுல குறைபாடு இல்லைங்க. 300 பேர் 324 பேர் இறந்தாங்க. ஒரே நிமிஷம் 324 பேர் இறந்தாங்க. இப்போதைக்கு வந்த பெருமளத்தில் ஒட்டுமொத்தமாக இறந்திருப்பவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 12. உயிர் சேதத்தை குறைக்க வேண்டும். உயிர் சேதத்தை குறைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய முதல் நோக்கம். மறுபடியும் நீங்க சொல்றீங்க ஒரு விடயத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லுகிற பொழுது அரசாங்கத்தினுடைய முதல் நோக்கம் என்பது எது நடந்தாலும் உயிர் சேதத்தை பாதுகாப்பது ஒன்று. உயிர் சேதத்தை பாதுகாப்புங்கிற ஒரு பொறுப்பை ஒரு படிப்பினையை கொடுத்தது 2015 பெருவெள்ளம். அந்த வெள்ளத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லி இருக்கிறோம். நீங்க வந்து 37,000 கோடி ரூபாய் கேட்டோம், நெல்லைக்கு கேட்டோம், அதுக்கு கேட்டோம், 10 பைசா கொடுக்கல. நாங்களும் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கிறோம். நாங்க இப்ப 2,000 கோடி கேட்டோம், 927 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது ஏற்கனவே கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய முதல் கட்ட 2ஆம் கட்ட தீர்மானத்தில் வலியுறுத்தி இருக்காங்க தானே. எங்க மத்திய அரசு தீர்மானத்தில் வலியுறுத்திட்டா டெல்லிக்கு குழு போக வேண்டியது தானே. இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிருக்குதுங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து அரசியல் சாசன சட்டம் இல்ல எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறாங்க. தன் கருவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிற போது மாநிலங்களவையில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுக்கு என்ன காரணம்? ஒருதலை பட்சமாக நடக்கிற ஒரு நாடாளுமன்றம் பாராளுமன்றத்தில் கிடைக்கிற அந்த 2 நிமிட வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. அரசியல் சாசனத்தை காப்பதற்கு இன்னைக்கு எங்கள் துறை வைக்கோ நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அற்புதமான உரை அண்ணன் ஆர் ராசா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தை கலைத்துக் கொண்டிருப்பதே தமிழக உறுப்பினர்கள். இருந்தாலும் பரவாயில்ல. மழை புயல் வெள்ளம் வந்தபோது தமிழ்நாடு அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அது எங்கே அப்படின்னு சொல்லுகிற போது இவர்கள் சொல்லும்போது அது பேரிடர் ஏற்படுகிறது என்று சொன்னால் பேரிடருக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொடுத்த ரியாக்ஷன் என்ன? இப்போ சொல்கிறார் இல்லையா 12 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி. 7 பேர் திருவண்ணாமலையில் மலைச்சரிவில் இறந்தார்கள் இல்லையா? அந்த சரிவு ஏற்பட்டு வீட்டிற்குள்ளே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தது இல்லையா? இந்த செய்தி வந்தது 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி இரவு. மீட்பு படை அங்கே போக வேண்டும். மீட்பு படையை அந்த கண்காணிக்கிற இடத்திற்கு அங்கே தலைவர்கள் போயிருக்க வேண்டும். 2ஆம் தேதி காலையில இந்த எவ்வளவு பெரிய பரந்துபட்ட பேரழிவுன்னு பாக்குறோம். அதுல வந்து அரசு ஒரே நிமிஷம் பேராசிரியர், நீங்க ரெண்டு விஷயத்தை கட்சிகள் வந்து எதுக்கு வந்து போறதுக்கு வழி கிடைக்காது என்று தெரியுமோ அதை பேசுவதில் இவர்களுக்கு வாடிக்கை. ஒன்னு எடுத்தா வேங்க வாசல்ல போய் நிப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இங்க வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் புயல் மழை வெள்ளத்துல வந்து நிப்பாங்க. நார்த் இந்தியா பத்தி நீங்க பாஜகவை பத்தி ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னு கேட்டா உடனே மணிப்பூர் குறித்து 2 வரியில பேசிட்டு நாங்க வந்து பெரிய கூட்டணி வைப்போம், இந்த தமிழ்நாடே ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்க பின்னால நிக்குதுன்னு மாநாட்டில் அறிவிச்சிருப்போம். இது என்னது? வேங்கவையில் என்பது சிபிசிஐடி கையில இருக்கு. வேங்கவையில் சிபிசிஐடி கையில இருக்கு. நீதிமன்றம் குழு அமைச்சிருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி சிபிசிஐடியை நோக்கி, நீதிமன்றம் குழு அமைத்திருப்பதை நோக்கி. குற்றம் சொல்லுங்கள். அது ஒண்ணு இல்லைங்க. தமிழக அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை வரிசைப்படுத்துங்க. பேசிட்டு இருக்கிற செய்தியை பேச விடுங்க. இதுக்கு இவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி அமைந்த பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போன பிறகு பாராளுமன்ற வாசலிலே நின்று சொன்னார், காங்கிரஸ் ஒரு இனப்படுகொலைக்கு துணை போன இயக்கம், நான் பாரதிய ஜனதாவினுடைய ஒத்துழைப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனது உண்டே ஒழிய காங்கிரஸால் ஆனதில்லை என்று பேசினார்.
காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும். என்னமா பாரதிய ஜனதா வந்து அண்ணன் வாழ்நாள் முழுக்க ஏற்ற மாதிரி பேசுறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இங்கே சொல்ல வர செய்ய இல்லை இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இது ஒரு வாடிக்கை, அந்த பாஜக கையில் எடுக்கிற வாடிக்கை. பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவு என்பது நான் நேற்றைக்கும் தந்தி மக்கள் மன்றத்தில் சொன்ன 1998 கூட்டணியில் என்ற வாஜ்பாய் 356 பயன்படுத்தணும்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னபோது கூட்டணியில் இருந்த இயக்கம் நாங்கள் வாஜ்பாய்க்கு ஆதரவா இருந்தோம். இன்னைக்கு மோடிக்கு அந்த ஆதரவு நாங்க கொடுக்கல, உடனே பாஜக கூட நீங்களே இன்னைக்கு அப்படியான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிற போது தான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வருது. நான் சொல்லிட்டு இருக்கிறது 1ஆம் தேதி காலையில் இந்த செய்தி வந்த பிறகு 1ஆம் தேதி இரவே செய்தி வருகிறது. 2ஆம் தேதி இந்த நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிறந்த நாளை முதலமைச்சர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரே படம் வெளியிட்டிருக்கார், நீங்க பாருங்க, எக்ஸ்தலத்தில் இருக்கு. ஐயா வீரமணி அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவில் நேரடியாக கலந்து நின்று கொண்டிருக்கிறார் உதயநிதி, இந்த நாட்டின் துணை முதலமைச்சர். இவர்கள் இந்த பேரிடரை இவர்கள் சந்தித்த விதம் இதுதான். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், குறைந்தபட்சம் மக்கள் உங்களை பாதுகாவலராக நினைக்கிறார்கள். அந்த மண்ணுக்குள்ள சிக்கி அந்த வீட்டுக்குள்ள இருந்தவன் தன்னுடைய அரசு தன்னை காப்பாற்றும் என்று துடிதுடித்து உயிர் விட்டுக் கொண்டிருந்த போது நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடி குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதை கேட்டா நீ மணிப்பூரை பாரு, காஷ்மீர் எல்லாம் பார்க்கலாம், தமிழ்நாட்டை முதல்ல பாருங்கள், கடலூர்ல விழுப்புரத்துல திருவண்ணாமலை நடந்ததை பாருங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும். தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு பிறந்த நாள் 2ஆம் தேதி. அன்றைக்கு மழை, ஒரே நிமிஷம் கேட்டுங்க, அன்றைக்கு மழை வந்ததால் நாங்கள் அங்கே போறதா இருந்தோம். அன்றைக்கு மழை வந்ததால் அந்த பிறந்த நாளை தள்ளி வைத்தார்கள். மழைக்கான அறிகுறி எதுவும் இல்லாத ஒரு நிமிஷங்க காலநிலையில் அன்று 7ஆம் தேதி என்று எந்த பிரச்சனையும் இல்லை, பிறகு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அது வந்து கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அடுத்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. அதற்கு அடுத்த நாள் உதயநிதியின் உதய நாள் உள்ள பொதுக்கூட்டங்களை நடத்தி ஆசிரியர் வீரமணி ஐயா பத்தி மட்டும் ஆசிரியர் வீரமணி ஐயா வைக்கப்பட்டது. இவரு போய் சந்திச்சாரா இல்லையா துணை முதலமைச்சர்? என்ன தப்பு இருக்குன்றது? அங்க பேரிடர் போறதை விட ஆசிரியர் அவர் ஆசிரியரே இருக்க மாட்டார். பேரிடருக்கு முதல்ல 7 பேர் கொண்டு மண்ணுக்குள்ள துணை முதலமைச்சர் பிறந்த நாள் கொண்டாடிட்டீங்க. இது ஒரு பெரிய ஜனநாயக மக்களை காப்பாற்றணும் பேசுறீங்க. பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஜெயவர்தன உரிமையில பேசினது வந்து நான் நட்பின் அடிப்படையில் ஃப்ளோல பேசினது, அதை தவிர்த்திருக்க வேண்டும். அதை நான் சபையில் சொல்லிடுறேன். அது நட்பின் இதில் ஃப்ளோவில் அது இதில் வந்து ஆனால் அது பொது தளத்தில் வந்திருக்க கூடாது. அதை நான் முதல்ல பேசிடுறேன். இன்னொன்று அண்ணன் சொன்னார், இது அரசாங்கத்தால் நடக்கலை, அரசாங்கத்தினால தான் உயிரிழப்பு பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்ற தரவுகளுக்கு இருக்குல்ல. இங்கே யாருமே இந்த அரசு இந்திரமோ நாட் ரீச்சபிளில் போல, அந்த நாட் ரீச்சபிளில் போகாத விளைவு தான் இத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்டேட் இருந்திருக்கிறது, வார் ரூம் இருந்திருக்கிறது, எல்லாமே செயல்பட்டோம். களத்தில் திருவண்ணாமலையில் அமைச்சர்கள் இருந்தாங்க. அங்கே அமைச்சர்கள் முடக்கிவிடப்பட்டு அவர்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் 1ஆம் தேதி இங்கே சென்னையில் மழையில் முதல்வர் ஃபுல்லாக களத்தில் தானே நின்னார், துணை முதல்வர் களத்தில் தானே நின்றார். தந்தி டிவியில் செய்திகள் போட்டிங்கல்ல. அப்போ அதெல்லாம் நடக்காமல் ஏதோ விழா ஒரு ஒரு அமைச்சர் பிறந்த நாள் அப்படின்னு வந்து வாழ்த்து வாங்கிட்டு போகிறார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே களத்தில் இருந்தார். முதலமைச்சர் தான் திருவண்ணாமலைக்கு தான் போனோம், முதலமைச்சர் தான் தர்மபுரிக்கும் போனோம், முதலமைச்சர் தான் கிருஷ்ணகிரிக்கு போனோம் இல்லை. பணியை பிரித்து அவங்க வேலையை செஞ்சாங்க. அதனால தான் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. நாங்கள் வந்து நாட் ரீச்சபிளில் போய் ஒரே அடியாக செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விடலை. அப்படி விட்டுருந்தா சாத்தனூர்லையும் சரி இதுலையும் சரி இன்னும் பல உயிர். ஆமாண்ணே, 15 நிமிஷத்துல இல்லை, இருங்க. அது ஹிந்துல ரொம்ப தெளிவா அன்னைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து 16,000 கியூசெக்ஸ்லேருந்து படிப்படியாக விட்டு அங்கே எச்சரிக்கை எல்லாம் கொடுத்து விட்டு, அதனாலதான் உயிர் பாதுகாப்பு. இப்ப செம்பரம்பாக்கம் மாதிரி மறுத்தாங்கிறது தொலைக்காட்சி தான் போட்டீங்க. இல்ல, யார் மறுத்தா? எந்த மக்களை கொண்டு திறந்து விட்டீங்க? ஏர்லி மார்னிங் ஜாஸ்தியா திறந்தாங்கன்னா ஒரு டேம் உடைய நீங்க சொன்ன மாதிரி நாங்க 16,000 கியூசெக் அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு திறக்காம மிட் நைட்ல திறக்கல. 16,000ல 30,000 32,000 மாறுது, 64,000 ஆகுது. இவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது. இரவு இந்த பிரச்சனை வரும்ங்கிறது உங்களால கணிக்க முடியல. இதுதான் ஐஎம்டி உடைய பிரச்சனை. இந்த மழை அன்னைக்கு புயல் 1ஆம் தேதி கறக்கிறப்ப 30ஆம் தேதி வரையும் ஆரஞ்சு அலர்ட். அவங்க கொடுத்தது விழுப்புரம், கடலூர், அரசு இயந்திரம் முழுக்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ கடைசி நேரத்துல யூ-டர்ன் போட்டு போயிடுச்சு அப்படின்னு தவறான கணிப்பு கொடுத்தது. அண்ணா இருங்கண்ணே, நீங்க பேசுங்க. உங்க நேரம் நான் நீங்க பேசுறீங்க சார். நான் போய் இவ்வளவு மக்கள் இறந்திருக்கிற இடத்துல நீங்க பேசுறதுல ஆமா இவ்வளவு மக்கள் இறந்திருக்கிற இடத்துல ஒரு முதலமைச்சர் போக வேண்டியது இல்ல, துணை முதலமைச்சர் போக வேண்டியது இல்ல. 1,68,000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டது. 20 நான் கேக்குறேன், அப்ப 1,68,000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விடுற முடிவை எத்தனை மணிக்கு எடுத்தீங்க?
இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் ஒரு கணக்கு இருக்கு. டேம் இதெல்லாம் ப்ராசஸ், இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்ஃப்ளோ எவ்வளோ வருதோ அவ்வளோ அவுட்ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றது. ஒரே அடியா தெரிஞ்சு விட கூடாதுங்க. ஐயா இருங்கய்யா, இப்போ இது கேளுங்க. திடீர் வருமான இன்ஃப்ளோ திடீர்னு வந்துச்சு, மழை பெஞ்சது, பேப்பர்ல வந்துச்சு. அது இல்ல கணித்ததுதான். கணிக்கல இவர்கள் போட்டு விட்டார்கள். அதான் உண்மை. கணிக்கல. நீங்க நரேட்டிவ் செட் பண்ணுங்க, நீங்க நரேட்டிவ் செட் பண்ணுங்க, பரவாயில்ல. மக்களுக்கு தெரியும், ஆதாரம் இருக்கு. விவாதம் செய்ய கணக்கு தெரியாது. அவர் நேரத்தில் அவர் பேசுவாரு, எங்க நேரத்தில் அவர் பேசுவார். அதிமுக செஞ்சுட்டு போன மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்க. ஒரே நிமிஷம், நீங்க மாத்தி பேசாதீங்க. கல்யாண சுந்தரம் மாத்தி பேசாதீங்க. நான் டேட்டா கொடுக்கிறேன், இன்ஃப்ளோ நான் டேட்டா கொடுக்கிறேன். டைம் டேட்டா நீங்க வைங்க. அந்த டேட்டா வச்சு முடிவெடுத்தீங்களா இல்லையா? முடிவெடுத்தீங்களா? கோல் பஸ் மாத்தாதீங்க. 10 மணிக்கு நீங்க முன்னெச்சரிக்கை கொடுக்க முடியும். மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் அதனால தான் உயிரை இழந்தீங்க. செம்பரம் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த மாதிரி நாங்க தூங்கல. செம்பரம் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த மாதிரி தூங்கல. 2 நாள் செம்பரம் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த மாதிரி தூங்கல. சோறு கிடைக்க மக்களை பாதுகாக்கல. மழை வடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்காளர் பெருமக்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு அதெல்லாம் அந்த அளவு கேவலமா இந்த ஆட்சியில நடக்கல. நீங்களா பேசுறதுக்கு திராணி இருக்கா? பேசுறதுக்கு திராணி இருக்கா? பேசுறதுக்கு திராணி இருக்கா? ஒரு டேட்டா மாத்தி மாத்தி பேசுறாங்க. இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ கணக்கு தெரியல சார். நான் டேட்டா கொடுக்குறேன் அப்படிலாம் இல்ல. மக்கள் அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேச கூடாது. சரி சார், எங்களுக்கு கணக்கு தெரியலன்னு ஒத்துக்கறேன். உங்களுக்கு கணக்கு தெரியும்ல, கணக்கு ஏன் முடிவு எடுக்கல? ஏன் மக்கள் தெருவு விட்டீங்க? கணக்கு தெரிஞ்சு பேசாதீங்க. இது நான் அதிமுக ஆட்சியா? காலையில 2 மணிக்கு வந்து விடுறேன். 1,60,000 வெளி தண்ணீர் சாலமட்டான மக்கள், கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் தெருவில் நிக்கிறாங்க. ஒரு செத்து போனாங்க, செம்பரம் பக்கத்துல செத்து போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. 29,000 கணக்கு இவ்வளவு பேசுறீங்க. 1,60,000 கணக்கு தெருவில் ப்ரொஃபசர் ப்ளீஸ் கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி இல்ல. பொறுப்புணர்ச்சி இருக்கனால நாங்க படிப்படியா தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நான் சொல்றேன், சாத்துனூர் விவகாரத்தை பத்தி விவாதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தரவுகளோட வர சொல்லுங்க. நீங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அடிச்சு தோத்துறாங்க. குற்றச்சாட்டு நீங்க தானே வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு துணை முதலமைச்சர் துரத்தி விடுறாங்க. அத ஜனநாயகத்தை சந்திக்கிறோம். நாங்க போய் மக்களை பார்த்தா இந்த எமோஷனல் நரசிங் இறங்கி பார்த்தா ஏன் போட போறா? நீங்க வந்து பார்க்கவே இல்லையா? நீங்க பார்க்கவே இல்லையே. மக்களுக்கு நாங்களாவது போய் நிக்கிறோம். கஷ்டத்துல நிக்கிறோம். சேரலி அடிக்கிறாங்க. ஆமாங்க, நிக்காதவங்களை எப்படி சேர எடுத்து அடிக்க முடியும்? அந்த துயரத்தை முதல்ல புரிஞ்சிட்டு பேசுங்க. அதெல்லாம் துயரத்துல இருந்ததனால தான் மக்கள் துயரத்துல பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இதே குற்றச்சாட்டு நீங்க தூத்துக்குடியிலே வச்சீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. மக்கள் சீட்டு ஜெயிக்க வேண்டாம். மக்கள் துயரம் சொல்லுங்க. நாங்க வழி சொல்லிட்டாங்க நிக்கிறோம். மைக் இறக்க வச்சு அந்த வழியை சொல்லிட்டு இருக்கறனால தான் கலத்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல முதலமைச்சர் துணை இது கலத்து ஆசிங்க சார். இது எது ஒரு துணை முதலமைச்சர் என்ன தூக்கி இருக்கறதா சொல்லிட்டீங்க. மக்கள் அதிகாரிகள் போய் சந்திக்க கூட முடியல. அதிகாரிகள் போய் சந்திக்க முடியல. டாக்டர் வேணாமான்னு தெரியாத நேரம் இல்ல. இது ஆட்சியில ஒண்ணும் நடக்கல. தாண்டி போயிட்டு இருக்கு. அவருக்கு நேரமே கொடுக்கல. இறுதி கருத்து ப்ளீஸ். இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சோட தாக்கம், இப்போ காரை செல்வராஜனை பேசும்பொழுது மணிப்பூர் குறித்து பேசுறாங்க, வேங்கல் குறித்து பேசுறாங்க. இன்னும் அந்த தாக்கம் வந்து திமுக ஆபாச பேச்சாளர்ல இருந்து காரை செல்வராஜன் வரைக்கும் தொடர்ச்சியா தூக்கமே வரவிடாம அளவுக்கு பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது தொடர்ச்சியா பேசுறாங்க. இன்னொன்று டிஎம்ஆக் பத்தி பேசுறாங்க. அதாவதுங்க டிஎம்ஆக் சொல்ற ரொம்ப முக்கியமான அம்சம் ஒன்று சொல்றேன். நீங்க தமிழ்நாடு மாநிலம் முழுக்க அதற்கு டிஎம் உடைய தலைவர், பேரிடர் மேலாண்மையோட தலைவராக முதலமைச்சர் இருப்பார். எந்த முதலமைச்சர் தான் அவர் தான் இருப்பார். அது என்ன சொல்லுதுன்னா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் கூடி அந்த பேரிடர் என்பது நடக்காமல் போகலாம் அந்த வருடத்திற்கு. இன்னொன்று வறட்சி கூட பேரிடர் தான் இன்னைக்கு. அப்போ அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படிங்கிறதான் பேரிடர் மேலாண்மை ஆக்ட் சொல்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமர்ந்து பேரிடர் மேலாண்மைக்கு நம்ம என்ன தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறதா நான் கேட்குற கேள்விங்கிறது. நீ வடகிழக்கு பருவமழைக்கு உட்காரது கிடையாது. நீங்கள் ஜனவரியில் உட்காரணும், ஏப்ரலில் உட்காரணும், திரும்ப ஆகஸ்ட்டில் உட்காரணும். இப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதாவது இந்த தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மைக்காக நான் அமர்ந்து பேசியிருக்கிறோம். நடந்ததா? அது நடந்துச்சுன்னா நடக்கல. எங்க நடந்துச்சு நீங்க காமிங்க. நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஓகேப்பா, போன வாட்டி திருச்செந்தூர்ல மழை பெஞ்ச மாதிரி இப்ப பெஞ்சதுன்னா நமக்கு தயாரா இருக்குமா? ஒருவேளை விழுப்புரத்திலே கடலூரில் அந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா அதுக்கு நம்ம தயாரா இருக்குமா? அதுக்கு தான் சட்டங்கள் வருகிறது. இல்ல அந்த உலகத்தை லண்டன்ல இருக்கா,
இதுல காஷ்மீர்ல இருக்கா அப்படி நம்ம கதை பேசிட்டே இருக்கலாம், அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா உங்களுடைய சட்டத்தை நீங்கள் மதித்து நம்ம அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டோமா இல்லையாங்கிறதா கேள்வி. அதை நாம் செய்வது இல்லை. அதற்காக சிஏஜி ரிப்போர்ட் மறுபடியும் சொல்லுது நீ செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுது. அப்பயே நாங்க செய்யாம தாங்க இருப்போம், நாங்க அப்படிதான் இருப்போம். ஏன்னா உலகத்துல எங்கேயுமே செய்யலாம், நான் மட்டும் ஏன் செய்யலன்னு மறுபடியும் கேள்வி கேட்கும்போது விதாண்டாவாதம். 10 செகண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் இல்ல, முக்கியமாக வந்து மக்களுடைய பிரச்சனை இந்திய அளவில் இப்ப தேர்தலை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் தேர்தலை முன்னிறுத்துவதை விட வலிமையான தலைவர்களை முன்னிறுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது வலிமையான, நேர்மையான, கூர்மையான, அனுபவம் மிக்க தலைவர்கள் அமைந்திருக்கிற கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 234க்கு 234 என்பது இருமாப்பு இல்லை, மக்கள் தந்திருக்கிற நம்பிக்கை. ஓகே, இறுதி கேள்வி ரொம்ப சுருக்கமா சொல்றார் ப்ரொஃபசர். இந்த எல்லாரும் எதிர்பார்க்கிற கூட்டணி எதுங்க பேராசிரியர்? எல்லாரும் எதிர்பார்க்கிற கூட்டணி தான் அது. ஓகே, பார்ப்போம். நம்ம அரசியல் பேச தொடங்கினோம். நிறைய இஷ்யூஸை ரொம்ப ஆரோக்கியமாக எல்லாரும் பேசினாங்க, சம்டைம்ஸ் வெரி ஹீட்டட்லி ஸோ. ஆனாலும் நிறைய இஷ்யூஸ் பேசணும், இன்னும் கூட பேச இருக்க நான் நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.